வணக்கம் மக்களே, வெல்கம் டு ஏக்யூப் அகாடமி. ஸோ அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வீடியோவில் நம்ம மீட் பண்ணுறோம். இப்போது ஆர்ஆர்பி என்டிபிசி அண்டர் கிராஜுவேட் சிபிடி 2 பற்றி தான் பேச போகிறோம். சிபிடி 1 ரிசல்ட் இப்போ தான் வந்தது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ நீங்கள் சிபிடி 1 கிளியர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். சிபிடி 2 எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன ஏரியாவுக்கு ஃபோக்கஸ் கொடுக்கணும், ஆல்ரெடி நடந்த கிராஜுவேட்டோட சிபிடி 2 எப்படி இருந்தது, அதே மாதிரி லாஸ்ட் இயர் யூஜியோட சிபிடி 2 எப்படி இருந்தது, அந்த அனாலிசிஸை வச்சு நம்ம எந்தெந்த டாபிக்ஸ்க்கெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணுங்கிறத நான் கொஞ்சம் டீட்டெயில்டாக சொல்கிறேன். ரைட்? ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய கண்டென்ட் இருக்குது. என்னென்ன டாபிக்ஸ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், நான் சிபிடி 2 எழுதும்போது எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன், எந்தெந்த இடத்துலலாம் மிஸ்டேக் நடக்கும், எப்படி அதை ஓவர் கம் பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதையோட சேர்த்து லாஸ்ட் 15 டேஸில் நம்ம பண்ண வேண்டியது என்ன. ஸோ செப்டம்பர் 17th எக்ஸாம்னு சொல்லிட்டாங்க. ஸோ லாஸ்ட் 15 டேஸ் நம்ம பண்ண வேண்டியது என்ன அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பேச போகிறோம். ரைட்? ஸோ நீங்கள் சிபிடி 1 கிளியர் பண்ணிட்டீங்கன்னா வாழ்த்துக்கள். ஒருவேளை சிபிடி 1 நீங்கள் கிளியர் பண்ணலை, ரைட், ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆயிடுச்சு, நான் பார்டரில் மிஸ் பண்ணிட்டேன், அல்லது என்னால் படிக்க முடியல, கிளியர் பண்ண முடியல, அதை கிளியர் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருக்குது, ரைட், சிபிடி 1க்கு அல்லது அப்கமிங் எக்ஸாமுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அப்கமிங் என்டிபிசி நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. நான் ஆல்ரெடி என்டிபிசி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு ஒரு வீடியோ இப்போ தான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிராஜுவேட்டோ அண்டர் கிராஜுவேட்டோ நீங்கள் சிபிடி 1 எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் நான் பேசியிருக்கேன். இப்போ ஒருவேளை சிபிடி 1 கிளியர் பண்ணாதவங்க உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். வேறு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கோங்க. என்னோட பர்சனல் டெலகிராம் ஐடி இருக்கும், எடுத்து நீங்கள் டேரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணலாம், நான் உங்கள் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். ரைட்? சிபிடி 2 சம்மந்தமாக என்ன டவுட் வேணும்னாலும் நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணலாம், கண்டிப்பாக டீட்டெயிலாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட்? ஸோ இந்த வீடியோவோட பர்பஸ் என்ன அப்படின்னா, யூஜி சிபிடி 2க்கான பேசிக் ஸ்ட்ராட்டஜி, என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம், அதே மாதிரி மேக்ஸ், ரீசனிங், ஜிஎஸ், கரண்ட் அஃபேர்ஸில் வாட் டு ஸ்டடி, வாட் டு ப்ரியாரிட்டைஸ், ஹவு டு ப்ரிப்பேர், இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் 15 டேஸுக்கான ஒரு சிம்பிள் பிளானும் நான் சொல்ல போகிறேன். ரைட்? இப்போ நான் சொல்ல போகிற பிளான் வந்து எல்லாருக்கும் ஓகேவா இருக்குமானா தெரியாது. ரைட்? பட் ஒரு 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 அனாலிசிஸாக இப்படி இருந்தால் ஓகேவா இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. ரைட்டா? இது எல்லாருக்கும் ஷூட் ஆகணும்னு அவசியம் இல்லை, ஷூட்டும் ஆகாது. நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, ஒரு ஐடியா இல்லாமல் இருக்கீங்கன்னா நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்கள். இட் வில் டெஃபினெட்லி ஹெல்ப்ஃபுல். ரைட்? 2 மேஜர் எக்ஸாம்ஸை அனலைஸ் பண்ணி தான் இந்த வீடியோவுக்கே நான் ரெடி ஆகியிருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சதை, நான் புரிஞ்சுக்கிட்டதை உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். ரைட்டா? ஸோ ஆல்ரெடி யூ நோ தி எக்ஸாம் பேட்டர்ன், சிபிடி 2ஓட பேட்டர்ன் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் ஆப்டிடியூடில் 35 கேள்வி, ரீசனிங்கில் 35 கேள்வி, ஜிஎஸ்ல 50 கேள்வி. ஜிஎஸ் இந்த சென்ஸ் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, சயின்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து 50 கேள்வி. ஸோ மொத்தமாக 120 questions on 90 minutes. ரைட்? இதுதான் பேட்டர்ன். இதில் இந்த நம்பர்ஸ் அக்யூரேட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, முன்ன பின்ன இருக்கலாம், கூட குறைய இருக்கலாம். ரைட்டா? 35 கேள்வி தான் மேக்ஸில் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நோட்டிஃபிகேஷன்லேயே அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இது ஒரு டென்டேட்டிவான நம்பர்ஸ் தான், இதில் கூட குறைய நம்பர்ஸ் வரலாம். ரைட்? ஸோ இந்த பேட்டர்னில் எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஸோ அகைன் யூனோ நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது, 1/3 நெகட்டிவ். ஸோ இங்கே இது வெறும் மேக்ஸ், ரீசனிங்னால மட்டும் கிளியர் பண்ணிட முடியுமா அப்படின்னா இல்லை, கண்டிப்பாக ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸோட ஹெல்ப் நமக்கு தேவை. ரைட்? ஸோ யூ நோ தி வேக்கன்சி வந்து கம்பேரிட்டிவ்லி லோயர். ஸோ அப்போ கட் ஆஃப் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா ஹையாக தான் செய்யும். அப்போ கட் ஆஃப் ஹை ஆகுதுன்னா நம்ம முன்னாடி இருந்த எக்ஸாம்ஸ் வச்சு அனலைஸ் பண்ணும்போது we need to target 90 to 95 மார்க்ஸ். ரைட்? இன்னொன்று, இது ஒரு சிங்கிள் டே எக்ஸாமாக மாறிடுது. ஓகே, சிங்கிள் டே எக்ஸாமாக இருக்கிறதுனால நோ நார்மலைசேஷன் இருக்காது. அப்போ நார்மலைசேஷன் இருக்காதுன்னா நம்மளோட ராம் மார்க் தான் நம்மளுடைய ஃபைனல் மார்க்காக வந்து நிற்கும். ஸோ டார்கெட் மினிமம் 90+, 95+. அப்போ 90+, 95+ எடுக்கணும் அப்படின்னா மினிமம் நம்ம 100+ அட்டெம்ப்ட் கொடுக்கணும். அப்போ 100+ அட்டெம்ப்ட் கொடுக்கணும். நீங்கள் அப்ராக்சிமேட்டாக எழுதுனா கூட இப்போ ஆப்டிடியூடில் நீங்கள் ஒரு 30 கேள்வியிலேருந்து 32 கேள்வி அட்டன் பண்ணுறீங்க, ரீசனிங்கில் 30லேருந்து 32 கேள்வி அட்டன் பண்ணுறீங்கன்னா யூ வில் ஹார்ட்லி ஹெட் 60 to 64 கொஸ்டின்ஸ் தான். அப்போ மீதி எனக்கு ஒரு 40 to ஒரு 35 to 40 கொஸ்டின்ஸ் எனக்கு தேவை. ஓகே, 40 to 45 கொஸ்டின்ஸ் தேவை. அப்போ அந்த 40 to 45 கொஸ்டின்ஸை நான் கண்டிப்பாக இதில் போட்டு தான் ஆகணும். அகெயின் நான் அட்டெம்ப்ட் மட்டுமே சொல்கிறேன். அப்போது இங்கே ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் ஹை அட்டெம்ப்ட் கொடுக்குறது கஷ்டம். அதனால எவ்வளவு மேக்ஸிமம் முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமம் நீங்கள் மேக்ஸ், ரீசனிங் அட்டன் பண்ணி தான் ஆகணும். இப்போ என்கிட்டலாம் கேட்டிங்கன்னா 35 ரீசனிங் கொஸ்டினுமே நீங்கள் அட்டன் பண்ணிடலாம். மேக்ஸில் மினிமம் 32லேருந்து 33 கொஸ்டின் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ நீங்கள் மினிமம் 32 வச்சுக்கோங்க. இப்போ இது ரெண்டும் சேர்த்து நீங்கள் ஒரு 55லேருந்து 58 கேள்விக்கு நீங்கள் அட்டன் பண்ணியிருக்கணும், மேக்ஸ், ரீசனிங்கும் சேர்த்து. அதுக்கப்புறம் நீங்கள் ஜிஎஸ்ல ஒரு 35லேருந்து 40 கேள்வியும் டார்கெட் பண்ணலாம். ஓகேவா?
ஸோ அப்படி பண்ணிங்கன்னா தான் ஓரளவுக்கு உங்களுடைய அட்டெம்ப்ட் வந்து 100 தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 100 வரைக்காவது போகும். அட்லீஸ்ட் 100க்கு மேலே நீங்கள் அட்டன் பண்ணால் தான் அந்த கட் ஆஃப் ஆன 90 to 95ல அரைவ் ஆக முடியும். ஏன்னா நம்மளால் 100% அக்யூரசியில் சால்வ் பண்ண முடியாது. ஸோ அக்யூரசி எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். எப்படி நம்ம அடுத்த 15-20 நாளை எப்படி நம்ம ஒரு ஃப்ளோவில் வச்சுக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம பேசுவோம். ரைட், டீட்டெயிலாக பேசுவோம், ஒன்று ஒன்றா பார்ப்போம். ரைட், ஸோ உங்களுக்கு எக்ஸாமோட சிலபஸ் தெரியும். மேக்ஸ், ரீசனிங், கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் ஸ்டடீஸ். இங்கே மெயினான மேட்ரு ஸ்பீடும் அக்யூரசியும் தான். இதை மட்டும் நீங்கள் மறந்துடவே கூடாது. இது ரெண்டு தான் கீ டேர்ம்ஸ், ஸ்பீட் அண்ட் அக்யூரசி. இது ரெண்டுல நீங்கள் எவ்வளவு கவனமாக இருக்கீங்களோ, எவ்வளவு கான்சன்ட்ரேட்டடாக இருக்கீங்களோ, கண்டிப்பாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஓகேவா? ஸோ மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்ட் கான்செப்ட்ஸ் தான் இருக்க போது. கால்குலேஷன் ஸ்பீட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கால்குலேஷன் ஸ்பீட் ரொம்ப வேகமாக இருக்கணும், அப்போ தான் கிளியர் பண்ண முடியும். ரீசனிங்கில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ரிப்பீட்டட் மாடல்ஸ். ஆல்ரெடி ஆர்ஆர்பி ஒரே பேட்டர்னை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரிப்பீட்டட் மாடல்ஸை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அந்த ரிப்பீட்டட் மாடல்ஸை வச்சு பேட்டர்னை ரெகக்னைஸ் பண்ண பழகணும். இப்போ உதாரணத்துக்கு நம்பர் சீரிஸ் கேட்குறாங்க அல்லது ஆல்ஃபபெட் சீரிஸ் கேட்குறாங்கன்னா அதை பார்த்ததுமே அந்த பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ண பழகணும். அந்த அளவுக்கு உங்களுக்கு ப்ராக்டிஸ் வேணும். மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு மெயினான கோரே ப்ராக்டிஸ் தான். ரைட், நான் எந்தெந்த டாபிக்ஸுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்துட்டு சால்வ் பண்ணணுன்றதை அடுத்தடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்து வெரி ப்ராட். ஏன்னா அவங்க என்ன கேட்குறாங்கன்றதே ப்ரிடிக்ட் பண்ண முடியல. மோஸ்ட்லி ஜென்ரல் ஸ்டடீஸில் ஆல்ரெடி கேட்ட டாபிக்ஸ் தான் ரிப்பீட் ஆகுது. பட் கொஞ்சம் டெப்த்தாலாம் கேட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஆன்சர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அகைன் ரேண்டம் அட்டெம்ப்ட் அல்லது ஃப்ளூக்கை நம்பிலாம் இங்கே எழுத முடியாது. ஸோ நம்ம ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக படிக்க வேண்டியது இருக்குது. கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்த ரொம்ப குரூஷியலான பார்ட்டு. நான் இதை பற்றியும் பின்னாடி ரொம்ப டீட்டெயிலாக பேசுகிறேன். ரைட், ஏன்னா அவங்க நிறைய சிக்கலான விஷயங்களை வந்து கரண்ட் அஃபேர்ஸில் தான் பண்ணுறாங்க. ஸோ நம்ம வந்து அதை பார்த்து தான் ஆகணும். ஸோ வி வில் டூ. ரைட், ஒன்று ஒன்றா பார்ப்போம். ஸோ மேக்ஸை பொறுத்த அளவுக்கு நான் பார்த்த அனாலிசிஸ், அதாவது கிராஜுவேட் சிபிடி 2வாக இருக்கட்டும் அல்லது யூஜியோட சிபிடி 2வாக இருக்கட்டும், நான் பார்த்தது என்னன்னா தே ஆர் ஃபோக்கஸிங் ஆன் அரித்மேட்டிக் மேக்ஸ். ரைட், அரித்மேட்டிக்கில் தான் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் மேக்ஸில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லை. அதாவது கான்சன்ட்ரேட் பண்ணுறது இல்லைன்னா கேட்குறதே இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. இது ஒரு 2 years 3 yearsோட அனாலிசிஸ். ரைட், ஸோ அவங்க கேட்குறதே இல்லைன்னு கிடையாது, கேட்குறாங்க. பட் மினிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஆனால் அரித்மேட்டிக்லாம் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. உதாரணத்துக்கு பர்சன்டேஜ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், ப்ராஃபிட் லாஸ், ஆவரேஜ், டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம், டைம் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், எஸ்ஐசிஏ, மிக்சர் அனிகேஷன், இதில் தான் கொஸ்டின்ஸ் இருக்குது. இப்போ ரீசெண்டாக நடந்த எக்ஸாம்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பைப்ஸ்லேருந்து, ஏஜஸ்லேருந்து, அல்ஜிப்ராலேருந்து, ஆவரேஜ்லேருந்து, மென்சுரேஷன்லேருந்து கொஸ்டின்ஸ் இருக்குது. அதே மாதிரி HCF, LCM, SICA இதிலலாம் கொஸ்டின்ஸ் இருக்குது. ரைட், ஸோ இப்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதே இந்த அரித்மேட்டிக் பார்ட் தான். ஸோ அரித்மேட்டிக் பார்ட்லையும் யூ நீட் டு கவர் தி பேசிக் ஃபஸ்ட். நீங்கள் ஃபஸ்ட்டு பேசிக்கை கவர் பண்ணுங்கள். பேசிக்கை கவர் பண்ணுறது என்னென்னா, இப்போ ஒரு பர்சன்டேஜில் டஃப்பான சம்மை நோக்கி ஓடாதீங்க. பேசிக்கான சம்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணி பழங்க. நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ணி பழகிருப்பீங்க. நீங்கள் புதுசாக கற்றுக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. பட் தி ப்ராக்டிஸ். ரைட், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியது இருக்குல்ல. அப்போ அந்த ப்ராக்டிஸை இந்த ஆர்டரில் வச்சுக்கோங்க. அப்போ பர்சன்டேஜ் படி இந்த டாப்பிக்லாம் படிங்க. தென் நம்பர் சிஸ்டமில் இந்த டாபிக்ஸை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தென் அதர்ஸில் நீங்கள் அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், ஸ்டாட்டிஸ்டிக், ட்ரிகாமெட்ரிலாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ரைட், ஸோ இதுலையுமே நான் எப்படி நீங்கள் அதை பிரிச்சுக்கலான்றதை சொல்லியிருக்கேன். அதுதான் இங்கேயும் நான் போட்டிருந்தேன், இங்கேயும் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆர்டர்லேயே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இந்த ஆர்டரில் பண்ணுங்கள். அட்வான்ஸ் மேக்ஸை உங்களோட ப்ரியாரிட்டியில் வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் படிக்காமல் போகக்கூடாது, படிச்சு தான் ஆகணும். ஆனால் உங்களோட ப்ராக்டிஸில் ஃபஸ்ட்டு அரித்மேட்டிக்கையும் இந்த டாபிக்ஸ் எஸ்ஐசிஏ, மென்சுரேஷன், அல்ஜிப்ரா இதெல்லாம் கொஞ்சம் கவர் பண்ணிவிட்டு, இங்கே இருக்கிற அந்த Tier 1 Tier 2 கவர் பண்ணிவிட்டு Tier 3க்கு போங்க. டேரெக்டாக Tier 3க்கு போகாதீங்க. இன்னொரு சிக்கல் இருக்குது. இப்போ ஜாமெட்ரி அப்படின்னா ஜாமெட்ரியில் லட்சம் கான்செப்ட் இருக்கும். அவ்வளோ வேணால் நம்மளால் ஞாபகம் வச்சுக்க முடியாது. இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக போய் பண்ணுங்க. இவங்க வந்து ரிப்பீட்டடாக என்ன மாடல் கேட்குறாங்க. அகெயின் யூ நீட் டு நோ தி பேசிக்ஸ். பேசிக்ஸ்னால் இப்போ ஜாமெட்ரியில் ஆங்கிளுக்குன்னு சில பேசிக்ஸ் இருக்கும். பேரலோகிராம் அல்லது அந்த மாதிரி குவாட்ரிலேட்டரல் சில பேசிக்ஸ் இருக்கும். அந்த பேசிக்ஸை கவர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் ட்ரிகனாமெட்ரியில் கவர் பண்ணிவிட்டு ரிப்பீட்டடாக அவங்க எந்த ஏரியாவை கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்கன்றதை கண்டுபிடிச்சி இப்போ ஜாமெட்ரியில் ஒரு ஸ்பெசிஃபிக் இப்போ 2 லைன் இருக்கும். இதுக்கு நடுவில் இந்த ஆங்கிள் கொடுத்துட்டு இந்த ஆங்கிள் என்னன்னு கேட்குறது, அல்லது இந்த ஆங்கிளையும் கூட்டினா என்ன வரும்னு கேட்குறது. இப்படி ஏதோ ஒரு கொஸ்டின், ரைட், சம்திங் இந்த மாதிரி ஆங்கிள்ஸ் வச்சு கேட்குற கொஸ்டின் இருக்குது அப்படின்னா இதை ஃபோக்கஸ் பண்ணி தெளிவாக படிங்க. ட்ரிகனாமெட்ரியில் எந்த ஐடென்டிட்டியை அவங்க ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறாங்கன்றதை பார்த்து படிங்க. ரைட், அது மொத்தத்தையும் படிக்கிறது கஷ்டம். அப்படி இல்லாமல் ஆர்ஆர்பி எதை ஃபோக்கஸ் பண்ணுது, அகைன் சிபிடி 2 பேப்பர் மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக இந்த இயரில் நடந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்கனாலே யூ வில் கெட் an ஐடியா. ஜஸ்ட் ஒரு கோ த்ரூ அதை பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். ரைட், அப்போது இந்த டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு நான் Tier 1ல படிக்க போகிறேன். தென் இந்த டாபிக்ஸ் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன். தென் இதில் மோஸ்ட் கான்சன்ட்ரேட்டட் ஏரியாஸை நான் பார்க்க போகிறேன்.
இப்படி நான் பண்ணேன் அப்படின்னா ஐ வில் கெட் அ குட் கிளாரிட்டி இன் மேக்ஸ். இங்கே தேவை என்ன அப்படின்னா ஸ்பீட் கால்குலேஷன்ஸ் வித் அக்யூரசி. இதுதான் மேட்ருங்க. அக்யூரசி தான் மேட்ரு, ரைட்? ஏன் அக்யூரசி மேட்டர்னா நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. அப்போ நம்ம எவ்வளோ வேகமாக சால்வ் பண்ணாலும் தப்பு பண்ணிடக்கூடாது. தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன நம்பிட்டு இருப்போம், இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கரெக்டு, கிளியர் பண்ணிடலாம் நம்புவோம். பட் அங்கே தப்பாயிருச்சுன்றதே நமக்கு தெரியாது. வெளியே வந்து நம்மளோட ஆன்சர் ரெஸ்பான்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அதனால நீங்கள் சால்வ் பண்ணும்போதே ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக சால்வ் பண்ணுங்கள், அக்யூரஸியை மெயின்டைன் பண்ணிட்டே வாங்க. இப்போ ஒரு கொஸ்டினை பார்க்குறீங்க, யூ ஹாவ் an ஐடியா அப்படின்னா யூ ஹார்ட்லி டேக் 1 minute. கொஸ்டின் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா 2 minutes. இதுக்கு மேலே எந்த ஒரு கொஸ்டின்லையும் நீங்கள் வெயிட் பண்ணவே கூடாது. அதுவே அதிகமாக நான் சொல்கிறேன். இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணவே கூடாது. ஜஸ்ட் ஸ்கிப்பு தான், பார்த்ததும் ஒரு நிமிஷத்தில் சால்வ் பண்ணணும். இல்லையா ஸ்கிப்பு, அல்லது உங்களுக்கு தெரிஞ்ச கான்செப்டாக இருந்துச்சுன்னா என்ன கொடுத்துடணும், மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்துட்டு கடைசியாக உட்காந்து அதை சால்வ் பண்ணணும், ரைட்? என்னோட ஒப்பீனியனில் நீங்கள் ஆர்ஆர்பி பேப்பரை மினிமம் 2 times, ஒரு ஃபுல் பேப்பரை நீங்கள் 2 times விசிட் பண்ணியிருக்கணும், ரைட்? இப்போ உங்களுக்கு 120 கொஸ்டின்ஸா, 120 கொஸ்டின்ஸை நீங்கள் 2 தடவை பார்த்துருக்கணும். 1வதுலேருந்து 120 வரைக்கும் நீங்கள் 2 தடவை போயிட்டு வந்திருக்கணும். அப்போ தான் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அதை பண்ணலை அப்படின்னா நீங்கள் வந்து ரொம்ப மோசமான ப்ராக்டிஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் 2 தடவையே கம்மி, 3 தடவை பார்க்குறவங்களாம் இருக்காங்க. ஆனால் மினிமம் நீங்கள் 2 தடவை பார்த்துருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் இங்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இதெல்லாம் பழகுங்க. இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா, இப்போ ஸ்கிப் பண்ண பழகிறது, மார்க் ஃபார் ரிவ்யூ கொடுத்து அடுத்த கொஸ்டின் போகிறது, இந்த மாதிரி இதை பழகுங்க. ஏன் அப்படின்னா இங்கே கொஸ்டின் வந்து சஃப்லிங் ஆர்டரில் இருக்கும், ரைட்டா? கொஸ்டின் வந்து சஃபுல்லாக இருக்கும். ஸோ சஃபுல்லாக இருக்கிறதுனால நமக்கு எது ஃபஸ்ட்டு இருக்கும் எது செகண்ட் இருக்கும்னு தெரியாது. ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் ரீசனிங்காக இருக்கும்போது செகண்ட் கொஸ்டின் ஜிஎஸ், கரண்ட் அஃபேர், அப்படியே மேக்ஸ் மாற்றி போகும். அதனால் தெரியறதை ஃபஸ்ட்டு வேகமாக சால்வ் பண்ணணும். முடிஞ்சளவு வேகமாக சால்வ் பண்ணிவிட்டு தென் ரிப்பீட் வரும்போது மார்க் ஃபார் ரிவ்யூக்கெல்லாம் சால்வ் பண்ணணும். தெரியாத ஸ்கிப் பண்ணிடணும், மொத்தத்தையும் வாசிக்கவே கூடாது. இப்போ ஒரு கொஸ்டின் நான் வாசிக்கிறேன், இப்போ நான் ஜாமெட்ரி படிச்சுட்டு போயிருக்கேன், பட் எனக்கு தெரியாத கான்செப்டை கேட்டாங்க. அப்போ அந்த கொஸ்டினில் எனக்கு ஐ ஹாவ் நோ ஐடியா அப்படின்னா அந்த கொஸ்டினை நான் திரும்ப போய் கூட பார்க்கக்கூடாது. ஜஸ்ட் ஸ்கிப், டேரக்ட்லி ஸ்கிப். அது எனக்கு ஐடியாவே கிடையாதுன்னா அதை உட்காந்து யோசிச்சுலாம் கொண்டு வர முடியாது. அந்த இடத்துல டைம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. எனக்கு தெரியல, ஒத்துக்கிட்டு தாண்டி போயிருங்க, அவ்வளோதான். ஸோ அரித்மேட்டிக் டாபிக்ஸை ஃபஸ்ட்டு பண்ணுங்கள், தென் அட்வான்ஸ் மேக்ஸை செகண்ட் பண்ணுங்கள். இதை கிளப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஓகேவா? ரைட்? தென் ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு ஹை ப்ரியாரிட்டி டாப்பிக்கில் ஆல்ஃபபெட் நம்பர் சீரியஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 டாபிக் இது. அதே மாதிரி சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், நத்திங் பட் பசில், தென் அதான் ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட், பசில், கோடிங், டிகோடிங். இந்த 5 டாபிக் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இங்கே ஒவ்வொரு டாப்பிக்கில் வந்து ஆல்ஃபபெட் சீரிஸ், நம்பர் சீரிஸ் வந்து மட்டுமே 4 கேள்வி 5 கேள்வி வந்துடும். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், ஃப்ளோர் அரேஞ்ச்மெண்ட்டில் 2லேருந்து 3 கேள்வி வந்துடுது. ஸோ வி வில் ஈஸிலி கெட் 10 to 12 கொஸ்டின்ஸ் இந்த டாப்பிக்ல இருந்தே. தென் சிலாஜிசம், பிளட் ரிலேஷன்ஸ், டைரக்ஷன், டேட்டா சஃபிஷியன்சி, ரேங்கிங், இது எல்லாம் கவர் பண்ணும்போது இன்னொரு 10 கேள்வி 15 கேள்வி கவர் ஆயிடும், ரைட்? ஸோ இந்த டாபிக்ஸ், இந்த 10 டாபிக்ஸ், ஹை ப்ரியாரிட்டியில் ஒரு 5, இம்பார்ட்டன்ட்ல ஒரு 5 நான் கொடுத்துருக்கேன்னா, இந்த 10 டாபிக்ஸை நீங்கள் படிச்சீங்கன்னா ஈஸியாக உங்களால் 20 கேள்விக்கு மேலே 25 கேள்வி வரைக்கும் ஆன்சர் பண்ணிட முடியும். அகெயின் ஆர்ஆர்பி பேட்டர்னை சேஞ்சே பண்ணலை. பேட்டர்னை சேஞ்சே பண்ணலன்னு அர்த்தம்னா பிளட் ரிலேஷனில் அவங்க ஆரம்பத்தில் என்ன டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருந்தாங்களோ அதை இப்பயும் ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க. வித் ஜஸ்ட் சேஞ்சிங் தி பேசிக் டேர்ம்ஸ், ஒரு நம்பரை மாற்றுறது, லெட்டரை மாற்றுறது, அப்படி தான் கேட்குறாங்க. ரொம்பலாம் காம்ப்ளிகேட் பண்ணுறது இல்லை. யூ நீட் அ குட் ப்ராக்டிஸ், அவ்வளோதான். நல்ல ப்ராக்டிஸ் இருந்தால் போதும். தி மெயின் சோர்ஸஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இப்போ டாபிக் வைஸ் கம்பைல் ஆகி நிறைய ஆன்லைனில் கிடைக்குது, டெலகிராமில் கிடைக்குது. டவுன்லோட் பண்ணி சால்வ் பண்ணுங்க, ஓகேவா? அகைன் இங்கே முக்கியமானது ரீசனிங்கை பொறுத்தளவுக்கு அந்த கொஸ்டினோட டைப் அல்லது அந்த கொஸ்டினோட பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பர் சீரிஸ் இருக்குது, 2, 4, 6, 8, 10ன்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்குறது, ராங் நம்பர் என்னன்னு கேட்கும்போது பார்க்கும்போதே கண்டுபிடிக்கணும் அது என்ன பேட்டர்ன்றதை பார்த்து தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த பேட்டர்ன் ஐடென்டிஃபிகேஷன் அல்லது டைப் ஐடென்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ரிப்பீட்டட் சால்விங்கில் மட்டும்தான் வரும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஐடென்டிஃபை தி மாடல், அப்ளை தி ஸ்டாண்டர்ட் மெத்தட். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அந்த இடத்துல போய் ஷார்ட்கட்டை யோசிக்கிறேன், நான் குறுக்கு வழியில் யோசிக்கிறேன், அதெல்லாம் கிடையாது. ஸ்டாண்டர்ட் மெத்தட் என்ன அதில் பண்ணுங்கள். எவ்வளவு வேகமாக முடியுமோ அவ்வளோ வேகமாக சால்வ் பண்ணுங்கள். தட் இஸ் 1 minute, மோஸ்ட் ஹார்ட்லி 2 minutes. இப்போ பசிலாக இருக்குது, சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் ஆகும் 2 minutes, அவ்வளோதான். ஜஸ்ட் ஸ்கிப், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. தெரியலையா, ஸ்கிப்பு, முடிஞ்சு, போயிட்டே இருக்கணும், ரைட்? இங்கே மெயினான சோர்ஸ் வந்து PYQ, ரைட்டா? இப்போ நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், சார் இது வந்து CBT 2ல் சார். அப்போ CBT 2னா CBT 1ல் கேட்டதை விட கஷ்டமாக தானே கேட்பாங்க. அப்போ அந்த கஷ்டமான மாடல்ஸ்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும்ல. அதுதான் இங்கே நிறைய பேர் பண்ணுற பெரிய தப்பு. தேவையில்லாமல் டஃப்பான பேட்டர்னை நோக்கி போகிறது, தேவையில்லாத எக்ஸாம்ஸுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் எழுத போகிற எக்ஸாம் வந்து RRBயில் UGயோட CBT 2. இப்போ நம்மளால் என்ன தெரியுமா செய்வான், SSC CGLோட டயர் 2 கொஸ்டின் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுவோம். இது தேவையில்லாதது. இங்கே
நான் என்ன சொல்றேன்னா, நீங்க என்ன எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்களோ அது ஓரியன்டா இருக்கிற பிஒய்க்யூ மட்டும் சால்வ் பண்ணுங்க. நீங்க எஸ்எஸ்சி லெவலுக்கு பண்ணணும்னு அவசியமே இல்லை. நீங்க அப்படி பண்றதுனால உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கிடைக்கலாம், 10 கொஸ்டின் லாஸ் ஆகும். அது தேவையே இல்லை. ரைட்? ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஆன் உங்க உங்க பேப்பர், அவ்வளவுதான். உங்க பேப்பருக்கு சிமிலரா இருக்கிற பேப்பர் வேணா பார்க்கலாம். நீங்க அதோட ஹையா இருக்கிற பேப்பர்லாம் பார்த்து ஒண்ணுமே கிடைக்க போறது இல்லை. இப்போ நான் இந்த இடத்துல இன்னொன்னு சொல்லுவேன், கிராஜுவேட் கொஸ்டின் பேப்பர் கூட நீங்க ரொம்ப டெப்தா போய் பார்க்காதீங்க. நீங்க அண்டர் கிராஜுவேட் லெவல்லே யோசிங்க. அதுவும் சிபிடி 2லாம் யோசிக்க தேவையில்லை. சிபிடி 1 எப்படி இருந்ததோ சேம் ஸ்ட்ரக்சர், சேம் பேட்டர்ன், சேம் அந்த அந்த டிஃபிகல்ட்டில தான் சிபிடி 2 அவங்க அப்ரோச் பண்ணுவாங்க. கொஞ்சம் டிஃபரெண்டாக இருக்கும். ஒரு 5லேருந்து 10 கேள்வி வேணா கொஞ்சம் மாறி வரலாம். மற்றபடி இட்ஸ் சிமிலர் டு சிபிடி 1 தான். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணாதீங்க. எஸ்எஸ்சி பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுறேன் அல்லது பேங்கிங் பேப்பர் எடுத்து சால்வ் பண்ணுறேன், எந்த யூஸும் கிடையாது. ரைட்டா? ஆர்ஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேணா சால்வ் பண்ணுங்க. 2026 நடந்த எக்ஸாம்ஸோட கொஸ்டின் வேணா சால்வ் பண்ணி பாருங்க. அதுவே போதுமானது. ரைட்டா? ஸோ டஃப்பான கொஸ்டின் நோக்கி ஓடாதீங்க. புதுசாக எதையும் கற்றுக்கணும்னு நினைக்காதீங்க. ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஜிஏ அல்லது ஜிஎஸ் ரொம்ப 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 பெரிய பார்ட்டு. எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கவர் பண்ணணும். ரைட்? ஸ்டார்டிங் வித் தி பாலிட்டியில் நான் அனலைஸ் பண்ண வரைக்கும் டேரெக்டாக ஆர்டிக்கிளை பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டே இருக்காங்க. ஓகே, ஒரு 2லேருந்து 3 கேள்வி டேரெக்டாக ஆர்டிக்கில் இருக்குது. ஆர்டிக்கிள் 32 என்ன, அவ்வளோதான், டேரெக்டாக கேட்குறாங்க. அகைன் தே ஃபோக்கஸ் ஆன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதாவது ஆர்டிக்கிள் 1லேருந்து 51 இந்த ஏரியாவுக்கு அதிகமான ஃபோக்கஸ் இருக்குது. அந்த ஏரியாவுக்கு அதிகமான ஃபோக்கஸ் இருக்குது. அதுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது யூனியன் கவர்மெண்ட், பார்லிமெண்ட்டை வச்சு, பிரசிடென்ட்டை வச்சு, பிரைம் மினிஸ்டர் வச்சு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது. கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் அண்ட் எலெக்ஷன் கமிஷனை வச்சு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்குது. நான் கீழே கொடுத்துருக்கேன் இல்லையா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 36லேருந்து 51, 42nd அமெண்ட்மெண்ட், ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அதாவது எலெக்ஷன் ரிலேட்டடாக, சிஏஏ, 11th ஷெடியூல், இதெல்லாம் பற்றி ப்ரீவியஸ் பேப்பர்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னன்னா, ஆர்டிகல் 1 to 51 நல்லா படிங்க. அதுக்கப்புறம் யூனியன் கவர்மெண்ட்டை பற்றி நல்லா படிங்க. கான்ஸ்டிடியூஷனல், நான் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் பற்றி படிங்க. ரைட்? நான் இங்கே சொல்லியிருக்கிற டாபிக்ஸை ஓரளவுக்கு கவர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ரைட்டா? ஆல்ரெடி நீங்கள் படித்ததை ரிவைஸ் பண்ணி பாருங்க. ரைட்? தென் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் ஃபஸ்ட்டு கவர் பண்ண வேண்டிய ஏரியா மாடர்ன்லையுமே இந்தியாவினுடைய ஃப்ரீடம் மூவ்மெண்ட், அதாவது 1915லேருந்து 1947 வரைக்கான காலகட்டம் இருக்கும் இல்லையா? இதுக்கு ரொம்ப ப்ரியராக கொஞ்சம் முன்னாடி 1885லேருந்து இந்த ஏரியாவை நல்லா கவர் பண்ணுங்க. ஓகே, ஏன்னா இது காங்கிரஸ் உருவான டைம். அதுலேருந்து 1947 வரைக்கும் ஓரளவுக்கு கவர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்டான 1857 ரிவோல்ட்டு, அப்புறம் பிரிட்டிஷோட ரூலில் இருந்த வைஸ்ராய்ஸ், கவர்னர் ஜெனரல்ஸ், இவங்களை பற்றி கொஞ்சம் படிங்க. அவங்க கொண்டு வந்த ஆக்ட், அந்த ஆக்டோட இம்பார்ட்டன்ட் இதெல்லாம் படிங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டேரெக்டாக ஆன்ஷியன்ட்டில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், புத்திசம், ஜெயினிசம், குப்தாஸ் அண்ட் மௌரியாஸ், மேஜர் டைனாஸ்டிஸில் மௌரியாஸ் அண்ட் குப்தாஸ் மட்டும் படிங்க. ரைட்டா? இண்டஸ் வேலி, தென் புத்திசம், ஜெயினிசம், மௌரியாஸ், குப்தாஸ். தென் இதுக்கப்புறம் மிடிவல் படிங்க. மிடிவலில் மெயினாக டெல்லி சுல்தானேட்டும் முகல்ஸும் நல்லா கவர் பண்ணுங்க. ஓகேவா? டெல்லி சுல்தானேட்டும் முகலும் நல்லா கவர் பண்ணுங்க. இந்த 2 டாப்பிக்கே போதும். ஃபர்ஸ்ட் மாடர்ன், தென் வி கெட் இன்டு ஆன்ஷியன்ட், ஆன்ஷியன்ட்டுக்கு அப்புறம் மிடிவல். ரைட்? இதில் கொஸ்டின் எப்படி வருதுன்றத கொஸ்டின் பேப்பர் எடுத்து ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி படிங்க. இப்போ மௌரியாஸ் நான் சொன்னல, மௌரியாஸில் அசோகாவோட பில்லர்ஸை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. ரைட்டா? அப்போ அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். அது எங்கே இருக்குன்னு தேடி படிக்கணும். மௌரியாஸ் படிங்கன்னா அதில் அசோகா வருவார். அப்போ அசோகருடைய கல்வெட்டுகள், அதாவது கல்தூண், இரும்பு தூண் அல்லது கல்தூண் எழுத்துக்களை பற்றி நிறைய கேட்டிருக்காங்க. ஸோ அதை கொஞ்சம் பாருங்கள். ரைட்டா? அப்படி ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. தென் ஜாகிரஃபி படிக்கும்போது மோஸ்ட்லி இந்தியன் ஜாகிரஃபி தான். மோஸ்ட்லி என்ன? இந்தியன் ஜாகிரஃபி தான். இந்தியன் ஜாகிரஃபிலையும் இந்தியாவோட ஃபிசியோகிராஃபினா இந்தியாவினுடைய மலைத்தொடர்கள், இந்தியாவினுடைய ஆறுகள், இந்தியாவினுடைய நிலமைப்பு, இந்தியாவினுடைய பருவநிலை, இது எல்லாத்தையும் தான் கேட்குறாங்க. ஸோ ரிவர்ஸ் அண்ட் ட்ரிபியூட்ரிஸ் 100% கொஸ்டின் கண்டிப்பாக அதுலேருந்து கேள்வி இருக்கும். அந்த ஆறு என்ன, அதனுடைய துணையாறு எது, இணையாறு எது, இந்த மாதிரி கேள்வி ரிப்பீட்டடாக கேட்டே இருக்காங்க. டேம்ஸை பற்றி, மலைகளை பற்றி, குறிப்பாக ஹிமாலயாஸை பற்றி, மான்சூனை பற்றி ரிப்பீட்டடாக கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேவா? நான் இங்கே சொல்லியிருக்கேன் இல்லையா? காவேரி ட்ரிபியூட்ரி, மான்சூனு, லூனி, பாப்புலேஷன் டென்சிட்டி, இண்டஸ்ட்ரியல் லொகேஷன்ஸ், இதெல்லாம் பற்றி கேட்டிருக்காங்க. இதெல்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் பேப்பரில் கேட்டது. ஸோ கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. இந்தியன் ஜாகிரஃபி நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிங்க. ஜென்ரல் ஜாகிரஃபியோ அல்லது வேர்ல்டு ஜாகிரஃபியோ நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை முடிச்சுட்டு அதை படிங்க. அவ்வளோதே. படிக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். ரைட்டாக படிங்க, இதை முடிச்சுட்டு அதை படிங்க. ரைட்? ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ரிவைஸ் பண்ணுங்கள். புதுசாக போய் படிக்காதீங்க தயவு செய்து. ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி எக்கனாமியை பொறுத்தளவுக்கு ஹை ப்ரியாரிட்டி, இந்த டாபிக்ஸ் தான் ஹை ப்ரியாரிட்டி. ரைட்டா? ஜிடிபி, இன்ஃப்ளேஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இதில் வந்து இன்ஃப்ளேஷனை பற்றி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ரிப்பீட்டடாக 100% ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்படி ஆரம்பிச்சிச்சு, அதில் இந்தியாவோட ரேங்க் என்ன, இதெல்லாம் கண்டிப்பாக கொஸ்டின்ஸாக இருக்கும். பேங்கிங்கை பற்றி ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருந்திருக்கு. அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதில் இண்டஸ்ட்ரி பாலிசிஸ், இந்தியன் இண்டஸ்ட்ரீஸை பற்றி, இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸோட டெவலப்மெண்ட், இதை பற்றி நிறைய கேள்வி இருக்குது.
அந்த எல்பிஜி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன், இண்டஸ்ட்ரியோட இந்தியன் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய சேஞ்ச் கொண்டு வந்த பாலிசி. அப்போ அந்த பாலிசியை பற்றி ரிப்பீட்டடாக கேள்வி கேட்குறாங்க. இந்தியாவினுடைய இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ், நிறைய பாலிசிஸ் இருக்குது, அதை பற்றி கேள்வி கேட்குறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க. ஓகேவா? சயின்ஸை பொறுத்தளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப டெப்த்தாக போய் படிக்க முடியாது. பட் இதில் இருக்கிற டாபிக்ஸ் செய்யாது, இந்த டாபிக்ஸை மட்டுமாவது படிச்சிருங்க. நான் இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற டாப்பிக்கை மட்டுமாவது படிச்சு போயிருங்க. ஓகேவா? ஏன்னா இதில் நான் ரொம்ப கம்மியாக தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு 10 டாபிக் இருக்கும், 10 டாபிக், அவ்வளோதான். கண்டிப்பாக இதை மட்டுமாவது படிச்சுட்டு போயிருங்க. 100% உங்கள் எக்ஸாமுக்கு இது ஹெல்ப் பண்ணும். ஓகேவா? ரைட். ஸோ இந்த பிபிடியை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி நான் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் போடுறேன். டவுன்லோட் பண்ணி ஒரு தடவை அனலைஸ் பண்ணி படிங்க. சரியா? டெலகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ உங்களுக்கு சயின்ஸ் ரிலேட்டட் ஏதாவது மெட்டீரியலோ அல்லது ஜிஎஸ் மெட்டீரியலோ வேணும், சயின்ஸ் ரிலேட்டட் அல்லது ஜிஎஸ் ரிலேட்டட் அல்லது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் மெட்டீரியல் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஒரு கூகுள் ஃபார்ம் நான் கொடுக்குறேன். இந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுங்கள். ஐ வில் சென்ட் டு யுவர் மெயில் ஐடிஸ். மெட்டீரியல், கரண்ட் அஃபேர்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் எல்லாமே. ரைட். சயின்ஸ் ரிலேட்டடாக அல்லது ஜென்ரல் ஸ்டடீஸ், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி ரிலேட்டடாக கரண்ட் அஃபேர்ஸில் மெட்டீரியல் வேணும். மெயின்லி என்சிஆர்டி பேஸ்டு மெட்டீரியல்ஸ் வேணும். அகைன் இந்த ஷார்ட் பீரியடில் உங்களால் அந்த மெட்டீரியல்ஸை படிக்க முடியாது. நான் அதான் திரும்ப சொல்கிறேன், இது ரொம்ப ஷார்ட் பீரியட், இதில் படிக்க முடியாது. ஆல்ரெடி உங்கள்கிட்ட என்ன சோர்ஸ் இருக்கோ அதை படிங்க. இன்கேஸ் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா மட்டும் பண்ணுங்கள். ஓகேவா? இல்லை வேறு ஏதாவது பர்சனல் டவுட் கேட்கணும்னா டேரெக்டாக டெலகிராம் நம்பர் இருக்கும், டெலகிராமோட என்னோட ஐடி இருக்கும், டேரெக்டாக டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகேவா? தென் கம்ப்யூட்டரை பொறுத்த வரைக்கும் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஆனால் இங்கே கொஷின் எப்படி கேட்குறாங்கன்னா கம்ப்யூட்டரோட அப்ளிகேஷன் ஓரியன்டாக கேட்குறாங்க. அப்ளிகேஷன் இந்த சென்ஸ் நீங்கள் ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் இருக்குது, அதில் வேர்ட் ஃபைலில் இருக்கக்கூடிய சம் ஷார்ட்கட்ஸு அல்லது நீங்கள் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க, அந்த மாதிரி அதாவது ஒர்க்கிங் ஸ்கில் ரிலேட்டடாக கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அகைன் பேசிக் கம்ப்யூட்டர்ஸ், ஹார்ட்வேர்ட், சாஃப்ட்வேர்ஸை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. ஓகேவா? ரைட். தென் தி பேசிக் ஸ்டாட்டிக் ஈவெண்ட்ஸ். ஸோ ஸ்டாட்டிக் ஜிகேவை பொறுத்தளவுக்கு நம்மளால் அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது. அது எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் நான் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான டாபிக்ஸை கொண்டு வந்திருக்கேன். இப்போ இதில் ஸ்போர்ட்ஸும் என்விரான்மெண்ட்டும் மோஸ்ட்லி சிஏ ரிலேட்டடாக போயிடும். ஓகேவா? இப்போ மட்டும்தான் ஆர்ட் கல்ச்சர் மட்டும்தான் ஸ்டாட்டிக்குள்ளே போவான். நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கிளாசிக்கல் டான்சஸ் அல்லது ஃபோக் டான்சஸ், பெயிண்டிங்ஸை பற்றி, ஆர்கிடெக்சர் பற்றி, டெம்பிள்ஸ், ஃபெஸ்டிவல்ஸ், யுனெஸ்கோ சைட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிஸ்ட், இதை பற்றி முடிஞ்சால் படிங்க. ஓகே, முடிஞ்சால் படிங்க. அல்லது இது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பிஒய்க்யூஸை மட்டுமாவது பார்த்துட்டு போங்க. டன்னா? ஓகேவா? அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் பார்த்துட்டு போங்க, போதுமானது. அடுத்து தான் கரண்ட் அஃபேர்ஸ். இவன் தான் ரொம்ப சிக்கலான பார்ட்டி. ஏன் சிக்கலான பார்ட்டினா, இப்போ நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணுறேன். இப்போ சிபிடி 2, அதாவது என்டிபிசி கிராஜுவேட்டோட சிபிடி 2 கொஸ்டின் பேப்பர் எடுத்து நான் ரீட் பண்ணுறேன். 120 கொஸ்டின் 1 by 1 நான் பார்த்துட்டே வரேன். பார்த்துட்டே வரும்போது கரண்ட் அஃபேரை எங்கேருந்து கேட்குறாங்கன்றதை கண்டுபிடிக்க யோசித்தேன். ஸோ இந்த பரீட்சை எப்போ நடக்குதுன்னா ஜூலை 2026 நடக்குது. ஓகேவா? இதில் கரண்ட் அஃபேர்ஸில் ஒரு கொஸ்டின் ஜூன் 2025 இருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ட்ராபேக். இது ஏன்னா நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியல. எக்ஸாம் 2025 நடந்துச்சுன்னா 2024 ஆரம்பத்துலேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க. 2026 நடந்துச்சுன்னா 2025 கேட்குறாங்க. இந்த பரீட்சையில், இந்த ஜூலையில் நடந்த கிராஜுவேட் சிபிடி 2ல மோஸ்ட் ஆஃப் தி கொஸ்டின்ஸ் ஆர் ஃப்ரம் 2025. 2025 இருந்த இண்டெக்ஸஸ், 2025 இருந்த இது நோபல் பிரைஸ், இதை தான் கேட்டிருக்காங்க. அப்போ நீங்கள் படிக்கணும்னா மினிமம் 1 year கரண்ட் அஃபேரை கவர் பண்ணி தான் ஆகணும். வேற வழியே இல்லை. இப்போ நம்ம எழுத போகிற பரீட்சை செப்டம்பர். ஸோ நீங்கள் போன செப்டம்பரில் இருந்தால் கவர் பண்ணியிருக்கணும். போன செப்டம்பர்ல இருந்து செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், இந்த 4 மாதம் ரொம்ப குரூஷியல். இந்த 4 மாதம் ரொம்ப குரூஷியல். செப்டம்பர் 2025 டு டிசம்பர் 2025, அதுக்கப்புறம் ஜனவரி டு இந்த ஆகஸ்ட் 2026. இதை நீங்கள் படித்தே ஆகணும். இதுதான் கரண்ட் அஃபேருக்கான டைம்லைன், வேறு வழியே கிடையாது. ரைட். இந்த கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் செப்டம்பர் டு டிசம்பர் பிஐபி பேஸ்டு கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா தயவுசெய்து டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், கூகுள் ஃபார்ம் லிங்க்கு, அதை ஃபில் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி நிறைய பேர் என்கிட்ட வாங்கி நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பிஏபி பேஸ்ட், டாபிக் வைஸ். ஜான் டு ஜூன் வந்து டாபிக் வைஸ் இருக்குது. ஜூலை, ஆகஸ்ட் நான் மந்த் வைஸ் சென்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள். அதே மாதிரி டாபிக் வைஸ் நீங்கள் போகும்போது தி இம்பார்ட்டன்ட் கிவன் ஆன் திஸ் ஏரியா: ஸ்போர்ட்ஸ், ஸ்பேஸ், அப்பாயின்மெண்ட்ஸ், டிஃபென்ஸ், அவார்ட்ஸ். தென் இந்த ஆறும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இதுக்கப்புறம் இதெல்லாம் படிங்க. இதெல்லாம் முடிஞ்ச அளவு படிச்சிருங்க. இதில் 12 டாபிக் கொடுத்துருக்கேன். நானும் இதை 12 டாப்பிக்காக பிரித்து தான் மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். மோஸ்ட்லி இந்த டாபிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ டாபிக் வைஸாக படிக்கும்போது இன்னும் ஈஸியாக உங்களால் கவர் பண்ண முடியும். ஆனால் நல்லா படித்து நல்லா மனப்பாடம் பண்ணி வைக்கணும்.
கண்டிப்பாக 1 இயர் பீரியடில் தான் அவங்க கரண்ட் அஃபேர்ஸை கேட்குறாங்க. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கவர் தி ப்ரீவியஸ் இயர். ஓகேவா? ரைட். ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்த அளவுக்கு இதுதான் பேசிக் ஸ்ட்ராட்டஜி. ஆனால் ஸ்கோரிங் பார்ட்டுமே இதுதான். ரைட். ஸோ நீங்கள் இந்த ஜனவரியிலேருந்து கொஞ்சம் நல்லா படிங்க. அதுக்கு முன்னாடி இருக்கிறத கண்டிப்பாக படிச்சிருங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக. ஏன்னா இப்போது எல்லாத்தையும் ரொம்ப முன்னாடி இருந்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கும் வேறு வழி இல்லாமல் அப்படி கேட்குறாங்க. இருந்தாலும் வி நீட் டு ஃபோக்கஸ் ஆன் தி ரீசென்ட் டைம்ஸ். வெறும் 3 மாதத்தை படிக்கிறது பத்தாது. அதான் நீங்கள் சொல்லிங்க, டோன்ட் டிபெண்ட் ஒன்லி ஆன் தி லாஸ்ட் 3 months. இது கண்டிப்பாக பத்தாது. மினிமம் 1 year, வேறு வழியே கிடையாது. லாஸ்ட் 6 months மஸ்ட்டு. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு 3-4 months வந்து படிச்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிங்க. ஓகேவா? ஸோ இப்போது நான் ஒரு அவுட்லைன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். ரைட். Tier 1. ஸோ ஸ்டார்டிங் நீங்கள் உங்களுடைய ஃபேஸை எப்படி வச்சுக்கலாம், என்ன மாதிரி ஃபேஸில் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு டேபிள் கொடுத்துருக்கேன். இந்த ப்ரியாரிட்டிலேயே படிங்க ஃபஸ்ட்டு. ஸோ இந்த மேக்ஸில் ஃபஸ்ட் இப்படி கவர் பண்ணுங்கள், ரீசனிங்கில் இப்படி கவர் பண்ணுங்கள், ஜென்ரல் ஸ்டடீஸை இப்படி கவர் பண்ணுங்கள். இந்த ப்ரியாரிட்டிலே கவர் பண்ணுங்கள். இதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க, உங்களை நீங்களே ஆல்ட்ரு பண்ணிக்கோங்க. இதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியாது. பாலிட்டி ஒரு சில பேர் வந்து 2-3 நாளில் படிக்கிற ஆள் இருப்பாங்க, 4-5 நாள் படிக்கிற ஆள் இருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் எவ்வளவு நாளில் உங்களால் படிக்க முடியுமோ நீங்கள் படிங்க. ஓகேவா? ரைட். ஸோ இந்த ஆர்டரில் ஆனால் படிங்க, இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரைட். ஸோ இப்போது உங்களோட ப்ரிப்பரேஷனை வி வில் ஸ்ப்ளிட். ஃபேஸ் 1, தி இனிஷியல் ஃபேஸ், அதாவது நான் வீடியோ போடுற டேட்லேருந்து அது ரிசல்ட் வந்த டேட்லேருந்து செப்டம்பர் 2 வரைக்குமான ஒரு 1 week. ஸோ இந்த 1 weekல நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்களே அந்த டாபிக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அந்த டாபிக்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணுங்கள். மெயினாக நான் இங்கே சொல்லியிருக்கிற இந்த டாபிக்ஸ் ஸ்ட்ராங் ஆகிறதுனா என்னென்னா, உங்களுக்கு இன்கேஸ் பேசிக்ஸில் ஏதாவது டவுட் இருந்தாலோ அல்லது பேசிக்ஸை சால்வ் பண்ண முடியாமல் இருந்தாலோ அதை மட்டும் கற்றுக்குங்க. ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி ஒன்று படிச்சிருக்கீங்களா, அதை ரிவைஸ் பண்ணுங்கள். கரண்ட் அஃபேர்ஸ் நான் சொன்ன மாதிரி செப்டம்பர் 25 படிக்க ஆரம்பிச்சிருங்க. செப்டம்பர் 25 ஆகஸ்ட் 26 வரைக்கும் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஆல்ரெடி நீங்கள் என்ன மெட்டீரியல் ஃபாலோ பண்ணாலும் சரி அந்த மெட்டீரியலே படிங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா படிங்க, தேவைப்பட்டால் மட்டும் என்னோட மெட்டீரியலை வாங்கிக்கோங்க. இல்லைனா ஆல்ரெடி படிக்கிறதே ஃபாலோ பண்ணுங்கள், எதுவும் புதுசாக இன்ஃபியூஸ் பண்ண வேணாம். ரைட்டா? தென் செகண்ட் லாஸ்ட் 15 days, அதாவது செப்டம்பர் 3 17 செப்டம்பர் வரைக்கும், இதுதான் ரொம்ப க்ரூஷியலான ஃபேஸு. இந்த ஃபேஸில் நீங்கள் பண்ணக்கூடாதது என்ன அப்படின்னா, நோ அன்னெசரி நியூ புக்ஸ். ஆல்ரெடி இப்போ இருந்தே நோ நியூ புக்ஸ் தான், நோ நியூ மெட்டீரியல்ஸ் தான். அதே மாதிரி நோ ரேண்டம் யூடியூப் ஹோப்பிங். நீங்கள் ஏதாவது ஒன்று பார்த்து அதை பார்த்து சரியாகுது அப்படிலாம் செட்டே ஆகாது. அதே மாதிரி தேவையில்லாமல் பிடிஎஃப் வாங்குறது. அதனால தான் ஏன் பிடிஎஃபே தேவைப்பட்டால் மட்டும் வாங்கிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ்னால் அதை மட்டுமே படிங்க போதும். ரைட்டா? அதே மாதிரி ஒரே டாப்பிக்கில் ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ரைட். அந்த சாப்டர் ரொம்ப டிஃபிகல்ட்டான சாப்டர் இருக்குது, அதை நான் திரும்ப படிக்கிறேன் பண்ணக்கூடாது. ஈவனாக தான் படிக்கணும், ஈக்குவலாக தான் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கணும். ரைட். நீங்கள் இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸாக பார்க்கணும். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிவிஷன் பண்ணணும். ரிவிஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஆல்ரெடி என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை ரிவைஸ் பண்ணணும். புதுசாக படிக்கிறத விட ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஷனல் டெஸ்ட்ஸை விட ஃபுல் மார்க்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் CBT 1 கிளியர் பண்ணிட்டீங்க. ஸோ யூ ஹேவ் அ சவுண்ட் நாலேஜ் இன் எக்ஸாம்ஸ். ஸோ ஃபுல் மார்க்ஸ் எழுதுங்க. அந்த ஃபுல் மார்க்ஸில் நீங்கள் பண்ண தப்ப கரெக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பாருங்கள், ஆல்ரெடி படித்ததை ரிவைஸ் பண்ணுங்கள், ஃபுல் மார்க் எழுதுங்க, அனாலிசிஸ் பண்ணுங்கள். இதுதான் உங்களுடைய வேலை. தென் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் படிங்க. டன். ஓகேவா? இதுதான் உங்களோட வேலை. இதை பண்ணிங்கன்னா அடுத்த 15 நாள் 20 நாள் பண்ணிங்கன்னா உறுதியாக நீங்கள் கிளியர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். நான் ஒரு சின்ன ஒரு ஃப்ளோ கொடுத்துருக்கேன். ரைட்டாக? இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 நாளைக்கு மேலே இருக்குது. மினிமம் டெய்லி நீங்கள் படிக்கிறது போக 2லேருந்து 3 மார்க் போடணும். ஸோ தி மார்க் மஸ்ட் பி PYQ. அது என்ன பேப்பராக வேணா இருக்கலாம், RRBயோட என்ன பேப்பராக வேணா இருக்கலாம். நீங்கள் வந்து மார்க் மட்டுமே எழுதுங்க. அது 2024 கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், 25 கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும், அல்லது ரீசெண்டாக நடந்த 26 கொஸ்டின் பேப்பராக இருக்கட்டும். பட் யூ ஷுட் ரைட் 2லேருந்து 3 மார்க். 2 மார்க் அட்லீஸ்ட் நீங்கள் எழுதியிருக்கணும். 2 மார்க் எழுதி அதோட ஃபுல் அனாலிசிஸை நீங்கள் பார்த்துருக்கணும். அதாவது 120 கேள்வினா 120 கேள்வி நீங்கள் பார்த்துருக்கணும். நீங்கள் கரெக்டாக ஆகிட்டீங்க அப்படின்றதுக்காக அந்த கொஸ்டின் ஸ்கிப் பண்ணிட்டு போகக்கூடாது. நீங்கள் ஃப்ளூக்கில் போட்டிருப்பீங்க, அப்படிலாம் விடக்கூடாது. 120 கேள்வி உட்காந்து 120 கேள்வி ஃபுல்லாக பார்க்கணும். ஃபுல்லாக பார்த்து ஏன் தப்பாச்சு, எதுக்கு தப்பாச்சு, இது ஏன் நம்ம கற்றுக்கல. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் நல்லா படிச்சிருப்பீங்க. ஆனால் டைம் அண்ட் ஒர்க்கில் அவன் கேட்ட கேள்வி உங்களால் சால்வ் பண்ண முடியாமல் போயிருக்கலாம், அல்லது நீங்கள் சால்வ் பண்ணது தப்பாக இருந்திருக்கலாம். ஏன் உட்காந்து பார்க்கணும். அதே மாதிரி தான் GS, அதே மாதிரி தான் கரண்ட் அஃபேர்ஸ், இப்படி தான் உட்காந்து பார்க்கணும். ரைட். 2 அல்லது 3 மார்க்ஸ் டெய்லி, அதோட கம்ப்ளீட் அனாலிசிஸை பார்க்கணும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த 2 டேஸ், இந்த நான் 5 டேஸாக பிரிச்சிருக்கேன் இல்லையா, இதை வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கங்க, மாற்றி படிங்க. இந்த PDF ஒரு தடவை எடுத்து பாருங்கள். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நல்லா இருக்காது. அதே மாதிரி நியர்பை 17th போகும்போது நீங்கள் கொஞ்சம் மார்க் எழுதுறதை குறைச்சிக்கங்க.
ஓகேவா? ரொம்ப நெருங்கி போகும்போது மார்க் எழுதாதீங்க. லாஸ்ட் 2 டேஸ் இப்போ 17, 16, 17லாம் மார்க் எழுதாதீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸ். ஆல்ரெடி படிச்சதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க. டன். ரிவைஸ் மட்டும் பண்ணிட்டே இருங்க. ஓகேவா? நீங்கள் 13ஓடய மார்க்கை நிப்பாட்டிடுறது தான் நல்லது. ஒரு 3 மார்க் எழுதிட்டு 13ஓட மார்க்கை நிப்பாட்டிடுங்க. 14, 15, 16 வந்து ஜஸ்ட் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் ரிவைஸ் பண்ணுங்க. யார்கிட்டையும் அதிகமாக பேசி உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க. 17th அன்னைக்கு படிக்கவே செய்யாதீங்க. ஜஸ்ட் ரிலாக்ஸாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. இதுதான் உங்களுடைய டைம்லைன். அடுத்த 15, 20 நாளைக்கான டைம்லைன். இப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்கலாம், படிக்கவும் செய்யலாம். ரைட்? ஸோ உங்களுடைய டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கணும்? நீங்கள் மினிமம் ஒரு நாளைக்கு 6லேருந்து 8 மணி நேரம் படிக்கணும். மஸ்ட்டு, வேறு வழி இல்லை. நீங்கள் மேக்ஸுக்கு மினிமம் 1.5 மணி நேரத்துலேருந்து மேக்ஸிமம் 2 hours கொடுங்க. ரீசனிங்க்கு 1.5 மணி நேரமாவது கொடுங்க. தென் ஜிஎஸ் ப்ளஸ் சயின்ஸுக்கு 2.5 மணி நேரம் கொடுங்க. கரண்ட் அஃபேர்ஸுக்கு 1 மணி நேரமாவது கொடுக்கணும் மினிமம். இந்த 1 மணி நேரங்கிறது செப்டம்பர் டு ஆகஸ்ட் அந்த 1 இயரை கவர் பண்ணுறதுக்கு. கண்டிப்பாக இதை பண்ணிவிட்டு மினிமம் 1 மார்க் அல்லது 2 மார்க் எழுதி அதை அனலைஸ் பண்ணியிருக்கணும். நான் தான் இங்கே எழுதியிருக்கேன். மார்க் எழுதுறதை விட மார்க் அனாலிசிஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் தப்பு பண்ணேன், என்னோட அட்டெம்ப்ட் எப்படி இருக்குது, என்னோட அக்யூரசி எப்படி இருக்குன்னுலாம் தெரிஞ்சுக்க முடியும். இப்போது நான் எழுதும்போது நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, உதாரணத்துக்கு நான் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணேன். நான் எப்படி ஃபிக்ஸ் பண்ணேன், இதை முன்னாடியும் சொல்லியிருக்கேன், இப்போயும் சொல்கிறேன். நான் 100 கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன்னா நான் என்னுடைய அக்யூரசி வந்து, அதாவது நான் வந்து எவ்வளோ தப்பு பண்ணலாம்னா, என்னுடைய ராங் பர்சன்டேஜ் வந்து 10% தான். நான் எப்போ எழுதினாலும் இந்த பேட்டர்ன் இதை வந்து நான் மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். என்ன அறியாமல் அது கண்டிப்பாக அப்படி தான் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு 100 கொஸ்டின் எக்ஸாமில் நான் 90 கொஸ்டின் அட்டன் பண்ணுறேன்னா நான் மேக்ஸிமம் ராங் வந்து எவ்வளோ பண்ணலான்னா 9 கேள்வி பண்ணலாம். 81 கேள்வி நான் ரைட் ஆகணும். இதுதான் என்னோட பேஸ். 10%க்கு மேலே என்னோட ராங் பர்சன்டேஜ் இருக்கக்கூடாது. அதாவது என்னோட அக்யூரசி ஆல்வேஸ் மெயின்டைன் அட் 90%. 90% அக்யூரசி நான் மெயின்டைன் பண்ணியே ஆகணும். இந்த 90% என்னோட அக்யூரசின்னு எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ண முடியும்? இந்த மார்க் டெஸ்ட் எழுதுறது மூலமாக தான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். நான் மார்க் டெஸ்ட் எழுதலைன்னா என்னோட அக்யூரசியை என்னால் ஃபைன் பண்ணவே முடியாது. ரைட்டா? அப்போ 2-3 மார்க் எழுதும்போது தான் என்னோட அக்யூரசி என்னன்றது எனக்கே தெரிய ஆரம்பிக்கும். அந்த அனாலிசிஸே காட்டி கொடுத்துரும். இதுதான் உன் அக்யூரசி, நீ இதெல்லாம் தப்பு பண்ணுறப்ப இதெல்லாம் மாற்றினா அக்யூரசி இம்ப்ரூவ் ஆகும். அப்படி தான் நீங்கள் அக்யூரசி இம்ப்ரூவ் பண்ணணும். அக்யூரசி 90%க்கு கீழே குறையுது அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி குறைஞ்சிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா இப்போ 81 கேள்வி நான் ரைட் ஆயிடுவேன்னா 9 கேள்வி தப்பாக இருக்கேன், இதுக்கு 3 மார்க் போயிடும். அப்போ என் மார்க் எங்கே வந்து நிற்கிது? 78ல் வந்து நிற்கிது. இப்போ நான் 100 கேள்விக்கு சொல்லும்போது 78 ஒரு நல்ல ஸ்கோர். இப்போ 120ன்னு சொல்லும்போது நான் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணணும். என்னோட ஸ்கோர் வந்து 90லேருந்து 95ல் வந்து நிற்கணும். அப்போ என் அக்யூரசியை நான் 90%க்கு மேலே மெயின்டைன் பண்ணால் தான் அதை பண்ண முடியும். 90%க்கு மேலே பண்ணால் கூட என்னோட அட்டெம்ப்ட்டும் அதை தீர்மானிக்கணும். அட்டெம்ப்ட் 100+ கொடுக்கணும். சொல்கிறது புரியுதா? இதெல்லாம் ப்ராக்டிஸில் தான் கற்றுக்க முடியும். நீங்கள் உட்காந்து டெஸ்ட் எழுதும்போது தான் இதை கற்றுக்க முடியும். ரைட்? இது யாரும் உங்களுக்கு கண்டுபிடிச்சாலும் சொல்ல மாட்டாங்க. நீங்களாக தான் தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து இன்னையிலிருந்து இந்த வீடியோ பார்த்ததுலேருந்து டெய்லி 2 மார்க் எழுதுங்க. டெய்லி 2 மார்க் எழுதி 2 மார்க்கோட அனாலிசிஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் உட்காந்து இந்த டைமிங்காவது படிங்க. நான் சொன்ன இந்த டைமிங்காவது படிங்க. ரைட்? ஐ ரிப்பீட், லாஸ்ட் 15 days அப்படிங்கிறது ப்ரிப்பரேஷனுக்கான டைம் கிடையாது. ரைட்டா? உங்களுடைய மிஸ்டேக்ஸை, உங்களுடைய எரர்ஸை குறைக்க வேண்டிய நேரம். ரைட்டா? மிஸ்டேக்ஸை ரெடியூஸ் பண்ணணும், எரர்ஸை ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கான டைம் தான் இந்த 17-15 days. ரைட்டா? 17 செப்டம்பர் வரைக்கும் உங்களோட வேலை அதுதான். நீங்கள் அதை ரெடியூஸ் பண்ணாலே உங்கள் மார்க் தானாக கூடும். ரைட்டா? நீங்கள் CBT 1லேயே அதை நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. தேவையில்லாமல் நிறைய தப்பு பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கான நேரம் இது. அதை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கள். நான் என்னென்னலாம் தப்பு பண்ணேன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் நடக்குது, எதுனாலலாம் நடக்குதுன்றதை முதல்ல நீங்கள் உள்வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதெல்லாம் சரி பண்ணுங்கள். அந்த மிஸ்டேக்ஸை நீங்கள் சரி பண்ணிங்கனாலே CBT 2 உறுதியாக நீங்கள் கிளியர் பண்ணிடுவீங்க. ஒருவேளை நீங்கள் CBT 2 கிளியர் பண்ணலன்னா உங்கள் மிஸ்டேக்ஸை நீங்கள் இன்னும் சரி பண்ணலைன்னு அர்த்தம். ஓகேவா? ரைட்? ஸோ எல்லாருமே CBT 2 எழுத போகிற எல்லாருமே உங்கள் எக்ஸாமை நல்லா எழுதுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா, ரைட், CBT 2 பற்றியோ அல்லது ப்ரிப்பரேஷன் பற்றியோ கரண்ட் அஃபேர்ஸ் பற்றியோ என்ன இருந்தாலும் தாராளமாக கமெண்ட்லையும் கேட்கலாம். டெலகிராமில் டேரெக்டாக எனக்கும் டெக்ஸ்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நான் ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். ரைட்? நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.